உலகத்துல ஒரு கடவுள் வந்து ராஜாவாக இருந்து ஆட்சி செய்து எப்படி அந்த ஆட்சி இருக்க முடியும் என்று காட்டிய ஒரே கடவுள் ஸ்ரீராமன். அதனால ஸ்ரீராம ராஜ்யம்னு சொல்லுவோம். ராமன் மட்டும்தான் கடவுளாக இருந்து மனிதனாக இருந்து ஒரு ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார். அப்ப நயினார் சொன்னது போல ஒரு மக்களாட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்ரீராமன் ஒரு இலக்கணம். அநியாயம் நடந்த பொழுது எப்படி அதை கொடுத்துக் கொண்டார், சட்ட திட்டத்துக்கு எப்படி காப்பாற்றினாரு, அவருடைய சொந்த அப்பா அவருக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்ன பதவியை கொடுக்காத பிறகு எப்படி நடந்து கொண்டார், தன்னுடைய அன்னை தன்னுடைய தம்பிக்கு அதை கொடுக்கும் பொழுது கூட எப்படி ஊர் மக்கள்லாம் பகல்ல போனார்னா அவரை வந்து ராமா காட்டுக்கு போகாதே என்று சொல்லிவிடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இரவுல அந்த ஊர்ல இருந்து காட்டுக்கு போறார். பகல்ல போனா ஸ்ரீராமருக்கு வந்து அவ்வளவு அந்த ஊர்ல எழுச்சி. ஸ்ரீராமர் பகல்ல காட்டுக்கு போனா யாரும் விட மாட்டாங்க, மக்கள் வந்து ஸ்ரீராமரை குறுக்காட்டி விடுவார். அதனால இரவுல போறார், யாரும் என்னை தடுக்க கூடாது. ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயமும் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு தம்பி எப்படி நடந்துக்கிட்டார், அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிட்டார், ராஜாவாக எப்படி நடந்துக்கிட்டார், ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட எப்படி சண்டை போட்டார், யுத்தத்தை எப்படி நடத்தினார், அவருக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எப்படி நடத்தினாங்க, எப்படி கோபப்பட்டார், எப்படி கோபப்பட. ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவ்வளவு குணாதிசயங்களை நம்முடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்ரீராமனை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனாதன தர்மத்துல கடவுளுடைய பெயரை நம்ம வைக்கிறோம். கல்யாண ராமன் கடவுளுடைய பெயரை வைக்கிறோம். அண்ணா சொன்னாங்க, ராமருடைய பெயரை வைக்கிறோம், முருகனுடைய பெயரை வைக்கிறோம். காரணம் அந்த ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக நம்ம சொன்னார். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இதை போட்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம உண்மையை சொன்னா அது அரசியல் கிடையாது. ஆனா தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊருக்கு அளவுக்குனாச்சு ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான்னு பாருங்க, கிடையாது. குடும்பத்திலே எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்துப்பார். எங்கேயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பார். ஆனா இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்கள் பாருங்க, கிடையாது. ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசினா கேட்பாங்க அப்படிங்கறத 100 மார்க் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும், ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும். ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க, முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஏளனமா இருக்கு. அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன, 2வது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா, 3வது வருஷம் தாயி எங்க இருக்கிறீங்க, 4வது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க, 5வது வருஷம் காலில் விழுந்துடுறேன். ஒரு அரசியல்வாதியினுடைய 5 வருஷ சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார், 3வது வருஷத்திலிருந்து அப்படியே உங்க பக்கத்துல வந்துருவாங்க. 5வது வருஷம் ஊர் விழா, தெருவிழா, பெருவிழா எல்லாத்தையும் வந்து பங்கேற்பாங்க. நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் PhD பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம். அதை சிந்தித்து வாக்களிக்கும், ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கும். எந்த கட்சி, எப்படிப்பட்ட தலைவர், என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க, நமக்கு இல்லை. ஐயா ஓட்டு போடுறது நமக்காக இல்லைங்க ஐயா, குழந்தைகளுக்காக. உங்களுக்கான ஓட்டை உங்க அப்பா போட்டாங்க, உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டு போறது உங்களுக்காக கிடையாது, இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போறோம். எந்த மாற்றமும் 5 வருஷத்துக்கு நடக்காது. ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.